ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்டிங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சினிமாவில் நடிக்கக்கூடிய ஃபேமஸ் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அவங்களோட பாடியார் அவங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நடிக்கணும், தொடர்ந்து நடிக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும் எப்பயுமே அப்படின்றதுக்காக அவங்களோட ஃபேஸில் அவங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ஜரிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில சர்ஜரிஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டோட்டலாக வேற மாதிரி மாறின ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே இருக்கலாம், இல்லை சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் கூட பண்ணியிருக்கலாம். அப்படி தன்னோட பாடியில் ஃபேஸில் அவங்களோட உருவத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி சர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாம் 9ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ஹாசன். ஸோ ஸ்ருதி ஹாசன் அவங்களோட இனிஷியல் டேஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட நோஸ்லாம் கொஞ்சம் பெருசாக, அவங்க வந்து கொஞ்சம் சப்பியாக வேற மாதிரி இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஸ்ருதி ஹாசன் மாதிரியே இருக்காது. அந்த டைமில் வந்து டோட்டலி அவங்களோட ஃபேஸ் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ்ஏலாம் போய் அவங்க வந்து நோஸ்க்கு ஒரு சில சர்ஜரிஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டோட்டலாக பாடி ஃபேட், ஃபேஸ் ஃபேட் எல்லாத்தையுமே ஒரு சில சர்ஜரிஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஃபைனலி இப்போ இந்த லுக்குக்கு வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபாரினில் போய் லேசர் சர்ஜரிஸ்லாம் பண்ணாங்க. அதனால தான் இப்போ இவங்க ஃபைனலாக இந்த ஒரு லுக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், நான் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணேன், நோஸ்க்கு லிப்ஸுக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி மேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ஓல்ட் படங்கள்லாம் பார்க்கும்போது டோட்டலாக வேற மாதிரி இருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்ப பெண்ணாக அந்த ஒரு லுக்கில் தான் இருப்பாங்க. தென் அவங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த படங்கள்லாம் இப்போ அவங்க இல்லை, பட் இருந்தாலும் இந்த 2000s வந்து அவங்களோட படங்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்களுமே நோஸ், அதுக்கப்புறம் ஜாலைனு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதையும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துருக்காங்க. லிஸ்ட்ல 7ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் வந்து ஸ்டார்டிங்ல இனிஷியலாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது தெலுங்கு, தமிழ் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒல்லியா கொஞ்சம் குட் லுக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. பட் அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கும். லைக் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்கில் இருப்பாங்க. என்ன நினைச்சாங்களோ ஏதோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு போய் நோ சர்ஜரி இது மட்டும்லாம் வந்து கண்ணம் கொஞ்சம் சப்பியாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜாலைன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஸ்ட்ரக்சர் மாறுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஓல்ட் ஃபிலிம்ல லைக் மகதீரால வந்த காஜல் அகர்வாலையும் இப்போ இருக்கிற காஜல் அகர்வாலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் கிளாமராக இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே யூஎஸ்ஏல போய் சர்ஜரிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. லிப், நோஸ், தென் இது மட்டும் இல்லாமல் சீக்ஸ்க்கு. லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் சமந்தா. ஸோ இவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பியாக அழகாக கனெக்டிவாக இருக்கக்கூடிய நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய, எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒற்று போகக்கூடிய ஒரு கேரக்டராக எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல நல்ல மூவிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. லுக் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க, சப்பியாக அழகாக. இப்போயும் நல்லா தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இவங்களுமே யூஎஸ்ஏக்கு போய் கொஞ்சம் அந்த சப்பினஸை வந்து குறைக்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா, ஜிம் இது மாதிரி பர்சனல் ட்ரைனிங்ல போய் வெயிட்டையும் ஃபேஸ் ஜா லைன்ஸையும் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி நோஸ் அண்ட் லிப் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேம். நயன்தாரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் ஐயா டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சப்பியாக குண்டா அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படங்கள் நம்ம பார்த்துருப்போம், பில்லா. அப்படியே அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷன் வந்து ஷிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே டோட்டலாக ஷிஃப்ட் ஆகிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்க நயன்தாரா மேம்லாம் அப்போ ஐயா டைமில் இருந்த நயன்தாரா மேமோட சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ டோட்டலி வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் அப்போ அவங்களோட நோஸ் கொஞ்சம் சப்பியாக இருக்கும், குண்டாக இருக்கும், கண்ணமும் நல்லா சப்பியாக இருக்கும். இப்போ டோட்டலாக அவங்களோட ஜாலைன் ஷேப்பே வேற மாதிரி மாறிடுச்சு. நோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து நோஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஜாலைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினரை வச்சு ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணி டோட்டலாக இப்போ வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க, ரொம்ப லீனா. லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது ஆக்டர் அரவிந்த் சாமி சார். அரவிந்த் சாமி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பெரிய சாக்லேட் பாய்னே சொல்லலாம். அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவரோட ரோஜா படம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தனி ஒரு கேர்ள் ஃபாலோவர்ஸே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியை விட்டு லைட்டாக போயிட்டாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ், ஃபேமிலி இஷ்யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லைஃப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், பாடி வந்து செல்ஃப் கேர் எடுத்துக்க முடியலனால கொஞ்சம் வெயிட் போட்டார், முடியெல்லாம் கொட்டி வந்து சொட்டை விழுந்துருச்சு, இப்படிலாம் இருந்தார். தென் அதுக்கப்புறம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணார், வெயிட்டை கம்மி பண்ணார். தென் அதுக்கப்புறம் தனி ஒருவன் படம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்திருப்பாரு. பெரிய ஒரு சேஞ்சும் கூட, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரோட ஹேரை வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாரு. கொஞ்சம் வெயிட் லாஸும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு.
லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது ஆக்டர் அல்லு அர்ஜுன் சார். ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் கொஞ்சம் குண்டா இருக்கும். ஆல் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம, ஹேர் ஸ்டைலாம் வந்து ப்ராப்பரா இல்லாம அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல இருந்தாரு. தென் அதுக்கப்புறம் அவருமே ஒரு சில சர்ஜரிஸ்லாம் வந்து பண்ணி, ஜா லைன் அட்ஜஸ்ட் பண்ணி, நோஸ் சர்ஜரிலாம் பண்ணி, ஹேருக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி, இப்போ அல்லு அர்ஜுன் சார் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஐகானிக் ஸ்டார் அப்படின்ற அந்த ரோல்ல அல்லு அர்ஜுன் சார் வந்து மாறி இருக்காரு. அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் லைக் ரொம்ப பழைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் சைஸ், அந்த ஜாலைன், நோஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரொம்ப சாமிங்காக வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்காரு. லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது துல்கர் சல்மான். இப்போதைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஆக்டர், ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களாலையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் இருக்காரு. எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ரொம்ப கேர்ள் ஃபாலோவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகம். அவரோட சைல்ட்ஹுட் டேஸ், காலேஜ் டேஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ரொம்ப பெரிய நோஸ் இருக்கிற மாதிரி, ரவுண்டு ஃபேஸா ஒரு மாதிரி இருப்பாரு. இப்போ அவர் டோட்டலி அவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், நோஸ், லிப்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்லி வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இயற்கையாக நடக்க வாய்ப்பு இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல அந்த ஒரு நோஸ் சர்ஜரி பண்ணுறாங்கல்ல, அந்த ஒரு நோஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஜாலைனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மேல்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு ஜாலைன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. அது வந்து அதுக்குமே ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. இது மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக அவருமே கொஞ்சம் நல்லா குட் லுக்கிங்காக ஹேண்ட்ஸமான ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறி இருக்காரு. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஆக்டர் விஜய் சார். விஜய் சாரோட இனிஷியல் டேஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹேர் வந்து கேர்லி ஹேர்னு சொல்லாமல் சுருளாக இருக்கும். அவரோட முடி அப்படியே பஃப்னு இருக்கும் அவரோட முடியல அந்த டைமில். இதுதான் அவரோட நேச்சுரல் ஹேரே. பட் அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஹேர் லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ணார். ஸோ அதுக்கான அடுத்த ஒரு கட்டமாக அவர் எடுத்த முடிவு என்னன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரி படம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைலாம் அடிச்சார். மொட்டை அடிச்சுட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணிட்டு வந்தார். அந்த ஒரு விஷயத்தோட தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரி படத்தோட என் கிரெடிட் சீன்ல கொஞ்சம் ஹேர் இல்லாத ஒரு விஜய் சார் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு விஷயம்ல. ஏன்னா அப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வந்துட்டார் விஜய் சார். ஸோ அந்த டைம்ல தான் அந்த லுக்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பைரவா, மெர்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விக் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ஒரிஜினல் ஹேரோட, அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் அவரோட ஒரிஜினல் ஹேரோட நடிச்ச படம்னா அது வந்து மாஸ்டர் தான். ஏன்னா அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு வேற ஒரு ஹேர் ஸ்டைல் லுக்கோட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லியா இருந்த ஹேரை வந்து டோட்டலா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வேற மாதிரி ஒரு லுக்ல அதுக்கப்புறம் நம்ம விஜய் சாரை இப்போ வரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இனிஷியல் டேஸ்ல அவரோட டீத் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். முன்னாடி இருக்க பல்லு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி சின்ன சின்ன சர்ஜரிஸ்லாம் பண்ணியிருக்காரு. பட் மேஜரான சர்ஜரிஸ்லாம் எதுவும் பண்ணல. அப்பத்துலேருந்து இப்போ வரையும் விஜய் சார் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காரு. எந்த விதமான ஃபேஸ் சர்ஜரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணல. பட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டும் அந்த இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுல ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.